வணக்கம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த விவாகரத்துன்றது ரொம்ப காமனாக ஆயிடுச்சு. மேரேஜ் ஆன உடனே விவாகரத்து நடக்குது. 5 வருஷம் வாழ்ந்த பிறகு நடக்குது. 10, 15 வருஷம் வாழ்ந்த பிறகு நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் 40 வருஷம் ஒன்றா வாழ்ந்தவங்க கூட வயசான காலத்தில் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சு தனித்தனியாக வீடு எடுத்து குடியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்குறோம். ஏன் இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை, பிரிஞ்சு வாழணுன்ற சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு கேட்டால், அது காரணம் நம்ம உடம்பு, ஆணோட உடம்பாகட்டும் பெண்ணோட உடம்பு முற்றிலும் மாறுபட்டது. ஆணோட ஹார்மோன் குரூப் வேறு, பெண்ணோட ஹார்மோன் குரூப் வேறு. ஸோ அவங்களோட மனநிலை முழுமையாக மாறுபட்டது. இது எந்த இடத்துல ஒன்றி இணையுது அப்படின்னா, காதல்ன்ற ஒரு உணர்வில் தான் ஒன்றி இணையுது. இப்போ திருமணம்னு நம்ம கரெக்டாக செஞ்சு வச்சு ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்தாலும், அந்த திருமணத்துக்குள்ளே ஒரு காதல் உணர்வு இருந்தால் தான் கடைசி வரைக்கும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருப்பாங்க. அந்த காதல்ன்ற உணர்வு எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதோ, அப்போயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவு வந்துடும். ஸோ இது நம்ம தமிழர் பாரம்பரியத்தில் இந்த குடும்ப முறை ரொம்ப முறையாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ உலகமே நம்மளை பார்த்து வியத்த விஷயம் எதுனா, தமிழ்நாட்டில், இந்தியாவில் இந்த குடும்ப முறை ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்குது அப்படின்றது தான். ஆனால் இப்போ அந்த குடும்ப முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது நம்ம இந்தியாவிலேயே. சரி, இதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் இதை குறைச்சி வெளியில் வரலாம் அப்படின்னா, 3S, இந்த 3Sஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த விவாகரத்து, டிவோர்ஸ்லேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வரலாம். என்ன 3Sனால், ஃபஸ்ட்டு சிட் டுகெதர். நீங்கள் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினச்சா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேர் மட்டும் தனியாக உட்காந்து பேசுங்க. என்ன பிரச்சனை, எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், யார் காரணம், அதாவது ஈகோவை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக மனசை விட்டு பேசுனீங்கன்னாவே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஈவன் பேரண்ட்ஸை கூட உள்ளே அலோவ் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணால் கூட அது ஒரு பக்கம் பார்ஷியாலிட்டியாக போயிடும். தனிப்பட்ட முறையில் 2 பேரும் உட்காந்து பேசினாவே மேக்ஸிமம் டிவோர்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். சரி, இல்லை ஒரு 2 பேருக்கும் அது ஒத்து வரல, ஒரு தேர்ட் பார்ட்டியை உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னு பார்த்தா கூட, தேர்ட் பார்ட்டி உங்களை வெளியில் உங்களை 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு அவர் முயற்சி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளுக்குள்ளே வேறு என்ன அவருக்குள்ளே ஓடிச்சுன்னா அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ எப்பயுமே பாருங்கள், சிட் டுகெதரில் தான் மேக்ஸிமம் சக்ஸஸ் இருக்குது. டிவோர்ஸ் அவாய்ட் பண்ணக்கூடிய சீக்ரெட் அதில் தான் இருக்குது. செகண்ட், சைலன்ஸ். எப்பவுமே ஒரு பார்ட்னர் டாமினண்ட்டாக இருக்காங்க, ஒரு பார்ட்னர் ரொம்ப லவுடாக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரப்போ, நீங்கள் அந்த ஃபேமிலியை கட்டுக்கோப்பாக அமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இன்னொரு பார்ட்னர் சைலண்ட் ஆகிட்டா அந்த ஃபேமிலி என்றைக்குமே கட்டுக்கோப்பாக இருக்கும். ஸோ ஒரு பார்ட்னர் சைலண்ட்டாக இருந்துட்டாவே கண்டிப்பாக யாருக்குமே டிவோர்ஸே வராது. 2 பேருமே சைலண்ட்டாக இல்லை அப்படின்னா தான் டிவோர்ஸ்ன்ற ஒரு கண்டிஷனே வரும். ஸோ சைலன்ஸ் இஸ் ஒரு கிரேட் வெப்பன் டு அவாய்ட் டிவோர்ஸ். சரி, 3வது, ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு யாரோ ஒரு பார்ட்னர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னொரு பார்ட்னர்கிட்ட இந்த தப்பு பண்ணவங்க சாரி கேட்கணும். சாரினா சாதாரண சாரி கிடையாது, அன்கண்டிஷனல் சாரி, அதாவது நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும். அந்த மாதிரி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டால் எந்த ஒரு பார்ட்னரும் அதை விட்டு கொடுக்க தயாராக இருப்பாங்க. ஸோ இந்த 3S தான். இந்த 3Sஸை வச்சுக்கிட்டு நம்ம டிவோர்ஸ் வெளில வந்துடலாம். இந்த 3 விஷயந்தான், 3S தான்: சிட் டுகெதர், சைலன்ஸ், சாரி. இந்த 3 விஷயத்தில் எந்த காரணத்துக்கு கொண்டு வரக்கூடிய டிவோர்ஸையும் நம்ம முழுமையாக நீக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒன்று சேர்ந்துடலாம். சரி, இது முடியவே இல்லை சார், சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது சார், பேடாக இருக்குது சார் அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த முடிவை எடுக்கிறத அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது தள்ளி போடுங்க. அதனால தான் நீங்கள் குடும்ப நீதிமன்றங்கள்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு டிவோர்ஸ் அப்ளை பண்ண கொடுத்துட மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் பீரியட் அவங்க நீங்கள் அப்படியே இருங்க, அப்புறமேட்டும் உங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னா அப்ளை பண்ணுவாங்கன்னு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் முடிவெடுக்கிறத தள்ளி போட்டிங்கனாவே உங்களுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை அது ஏற்படுத்தும். புது புது விஷயங்கள், புது புது சிந்தனைகள், புது புது செயல்களில் இறங்கணும். அப்போ தான் அந்த மாற்றத்தை மனசை ஏற்றுக்கிட்டு எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார்டன் போடுறது, வீட்டுக்குள்ளேயே புதுசாக பாட் வாங்கி செடியை வளர்க்குறது, அது இல்லாமல் இப்போ புதுசாக மாடுலர் கிச்சன் பண்ணுறது, இல்லை புதுசாக ஒரு டிவி வாங்குறது, புதுசாக ஒரு ஷோபா வாங்குறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன புதுமையான விஷயங்களை ஃபேமிலியில் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம மைண்டும் அந்த மாற்றங்களை பார்த்து சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறப்ப உங்கள் மனசு எப்பயுமே புதுமையை பார்த்துட்டே இருக்கிறப்ப உங்களுக்குள்ளே ஒரு அவர்ஷன் வராது, ஒரு சலிப்பு வராது. மெயினாக இந்த டைவர்ஸ் வரதுக்கு காரணமே அந்த சலிப்பு உணர்வு தான். அந்த சலிப்பு உணர்வை நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வெளில கொண்டு வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை யூஸ்வலாக பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அரிசி அழைக்கிற நேரம் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏற்படுற பிரச்சனைகள்வாங்க. அதாவது அரிசியிலேருந்து கல் எடுக்கிறதுக்காக அந்த பெரியவங்க தண்ணி ஊற்றி அலசுவாங்க. அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், அந்த மொமெண்ட்டுக்குள்ளே அது முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அவங்க உட்காந்து பேசினாவே டக்குன்னு முடிஞ்சிடும். அதில் அந்த பிரச்சனையில் போய் நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க.
ஒரு உதாரணமாக ஒரு சின்ன கதை. நான் இருந்த லொக்கேஷனில் ஏற்பட்ட ஒரு கதை. நாங்கள் குடியிருந்த வீட்டுக்கு கீழே நாங்கள் ஒரு 3rd ஃப்ளோரில் இருந்தோம். ஒரு 2nd ஃப்ளோரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா, அந்த ஒய்ஃபோட சண்டை போட்டுட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு வெளில 4 ரோடில் போய் ஒரு டீ கடையில் நின்றுக்கிட்டார். அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. அவர் வந்து மிகப்பெரிய ஆள், யாரோ ஆளை கூட்டு வந்து அடிச்சிடுவார், ஆளை கூட்டு வந்து கொலை பண்ணிடுவார் அப்படின்னு கத்தி கதறாங்க. சரி, நான் என்னன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட்டு இவங்க இந்த அளவுக்கு பயப்படுறாங்களே அப்படின்ட்டு என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டால், எப்படியாவது அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. உடனே என்னடா இது, நம்ம போய் போலீஸில், நம்ம வந்து பக்கத்தில் குடியிருக்கிறோம், அவங்க வீட்டில் யாரும் ஜென்ஸ் இல்லை, அம்மா இருக்காங்க, ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. சரி என்னடா பண்ணுறதுன்னு, சரி வழி இல்லாமல் அதை போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸு ஜீப் எடுத்துகிட்டு வந்து அந்த அந்த 4 ரோடில் இருந்து அவரை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் நான் தானே கொடுத்தேன். நான் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து வரேன். 2 ஹவர்ஸ் கழித்து வரப்போ பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் உட்காந்து பேசியிருந்தார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ஃபேமிலியோட உட்காந்து பேசிட்டு, என்னடா இப்போ தானே நம்ம வந்து இவங்க பேச்சை கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை பிடிச்சி கொடுத்தோம், கடைசியில் டக்குன்னு இவங்களே ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க ஆமாம் சார், நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ளே சமரசம் ஆகிட்டோம், விட்டு கொடுத்துட்டோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போ என்னென்னா அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ நான் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்ததுனால நான் தான் வந்து என்ன சொல்கிறது, அங்கே ஒரு கல்ப்ரிட்டாக மாறிட்டேன். எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் நம்ம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையில் போய் இன்வால்வ் ஆகி அதில் நம்ம சமரசம் பண்ணுறோன்னு இறங்கக்கூடாது. இறங்குனிங்கன்னா கடைசியில் நமக்கு தான் மூக்கு உடையும். ஸோ எல்லாத்தோட பெஸ்ட் மெத்தட் வந்து சிட் டுகெதர் தான். சிட் டுகெதர் 2 பேரும் ஒன்றா உட்காந்து எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் உட்காந்து பேசி நிதானமாக என்னென்ன பிரச்சனைகள் அதுக்கு எடுத்து எல்லாம் சொல்யூஷன் பேசுனாங்களே, அவங்களுக்குள்ளேயே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சரி, மிகப்பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு, அந்த மனக்கசப்பை உடைக்கிறதுக்கு வழியே இல்லை, அதனால் செப்பரேஷன் உறுதியாக வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் உடனடியாக அந்த டிசிஷன் எடுக்காதீங்க. யூ ஹாவ் டு கிவ் அட்லீஸ்ட் 6 மந்த் டைம். ஒரு 6 மந்த் டைம் கொடுங்க. அந்த 6 மந்த்துக்குள்ளார ஒரு மிகப்பெரிய புரிதலும் ஒரு உணர்தலும் வரும். சரிங்களா? நம்ம தமிழர் பாரம்பரியத்தில் ஊழல்ன்றது ஒரு செய்தியாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஊழல்னா ஒரு தலைவன் தலைவி, ஒரு கணவன் மனைவி அப்படின்னா உறுதியாக அவங்கக்கிட்ட ஊழல் இருந்தால் தான் அவங்க கணவன் மனைவி. ஸோ சண்டை இல்லாத கணவன் மனைவியே கிடையாது. குடும்பம்னு இருந்தால் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இருக்க தான் செய்யும். அது சண்டை சச்சரவுகள் வந்து திரும்பி ஒன்று சேர்ந்துருவாங்க, சண்டை சச்சரவு வந்து திரும்பி ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் தான் குடும்பம், சண்டை வந்தால் தான் இன்னும் அன்பு அதிகமாகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம சங்ககால இலக்கியத்திலேருந்தே சொல்லியிருக்காங்க. அதனால் சின்ன சின்ன பிரச்சனையாக எடுத்துக்காமல் அதை பெருசுப்படுத்தாமல் டக்குன்னு விட்டு கொடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது தான் மிகப்பெரிய வெற்றி இருக்குது. கணவனோட வாழ்கிறது ஒரு 10% பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, கணவன் இல்லாமல் வாழ்கிறது 100% ப்ராப்ளம். அதே மாதிரி மனைவியோடு வாழ்கிறது ஒரு 10% ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, மனைவி இல்லாமல் வாழ்கிறது 100% ப்ராப்ளமேட்டிக். அது வாழ்ந்து பார்த்தா தாங்க தெரியும். ஆனால் இருக்கிற பிரச்சனைகளோடு அதை சமாளிச்சுக்கிட்டு இயல்பாக வாழ்ந்துட்டு போனால் தான் நம்ம ஒரு குடும்பம்ன்ற ஒரு கட்டமைப்பாக இருப்போம். அந்த இருக்கக்கூடிய 10 பிரச்சனைக்காக நம்ம பயந்து ஓடி ஒளிஞ்சி அதில் 90% நம்ம மாட்டிக்கூடாது. கடைசியாக என்னென்னா, நம்ம வந்து ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு இயக்கத்தில் இருக்கோம். இவங்களுக்கு இவர் தான் கணவன், இவங்களுக்கு இவர் தான் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனால் இந்த பிரபஞ்சத்தால் முடிவு எடுக்கப்பட்டு நம்ம அந்த திருமணம்ன்ற ஒரு நிகழ்வு நடக்குது. ஸோ அந்த நிகழ்வு நடந்த பிறகு நம்ம கடைசி வரைக்கும் அந்த திருமணம் கட்டி காக்கிறதுக்கு, அந்த குடும்பத்தை கட்டி காத்தா தான் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும். அந்த மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சவங்கள்லாம் தன்னோட குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தவங்க தான். ஸோ அதனால் குடும்பத்தை சிறப்பாக சீரும் சிறப்புமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாத்த விட அந்த காதல்ன்ற ஒரு உணர்வு, ஒரு கணவன் மனைவி கிட்ட காதல்ன்ற உணர்வு கடைசி மடிக்கும் இருந்துச்சுன்னா, அவங்க 90+ மடிக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சீரும் சிறப்புமாக வாழலாம். இந்த ஒரு புரிதல் எல்லாருக்குள்ளேயும் வேணும். இந்த புரிதலை எடுத்துக்கிட்டு மேக்ஸிமம் டிவோர்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான் சிறப்பான விஷயம். நன்றி, வணக்கம்.